எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹெலன்ஸ் இன்ஃபோ சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ கடந்த வாரம் முழுவதுமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரங்களாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்டென்சஸ் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அன்றாட தேவையான சென்டென்சஸ், இங்கிலீஷ் சென்டென்சஸ்ஸு. ஸோ இந்த இங்கிலீஷ் சென்டென்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டீன் லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும். பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்தால் தான் ஆங்கிலம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாகும். அதோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் தான் வந்து மேக்ஸ் அ பர்ஃபெக்ட்னு இங்கிலீஷ்லேயே சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் உங்களுக்கு இங்கிலீஷோடைய ஃப்ளூயன்சி வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். ஓகேங்களா? தேவையான டைமில் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இதை பயன்படுத்த முடியுமோ அங்கங்கெல்லாம் நம்ம வந்து இதை பயன்படுத்த கற்றுக்கணும், பயன்படுத்த விருப்பப்படணும். யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் வந்து ஒன்று மனசால் யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? சரி, சென்டென்சஸ் போவோமா நம்ம? ஓகே, முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, வேர் டு யூ லிவ்? நீ எங்கு வசிக்கிறாய்? நீ எங்கே வசிக்கிற? நீ எங்கு வாழ்கிறாய்? வேர் டு யூ லிவ்? நீ எங்கு வாழ்கிறாய்? வேர் டு யூ லிவ்? அடுத்ததா, எனிதிங் எல்ஸ்? எனிதிங் எல்ஸ்? இன்னும் ஏதேனும் இருக்கிறதா? எனிதிங் எல்ஸ்? மூன்றாவது, எனிதிங் எல்ஸ்? அடுத்தது, ஐ ஃபீல் ஸோ லோன்லி. ஐ ஃபீல் ஸோ லோன்லி. நான் எப்படி இருக்கேன்? எனக்கு ஒரு தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஐ ஃபீல் ஸோ லோன்லி. நான் வந்து ஒரு தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல். எனக்கு வந்து என்னை விட்டு எல்லாருமே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஐ ஃபீல் ஸோ லோன்லி. ஸோ அடுத்ததா, லைஃப் இஸ் லைக் அ ஜேர்னி. லைஃப் இஸ் லைக் அ ஜேர்னி. வாழ்க்கை என்பது ஒரு பயணம். வாழ்க்கை என்பது எப்படியா? ஒரு பயணம் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் நமக்கு உணர்த்துது. அடுத்தது, த பெயின் ஹேஸ் கான். வலியானது போயே போச்சு, பறந்து போச்சு. த பெயின் ஹேஸ் கான். பெயின் என்னாச்சு? போயிடுச்சு. த பெயின் ஹேஸ் கான். த பெயின் ஹேஸ் கான். அதாவது வலியானது சென்றது, வலியானது இருந்த இடம் தெரியாமல் சென்று விட்டது. ஓகே, அடுத்ததாக, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆனர். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆனர். இந்த மரியாதைக்கு ரொம்ப நன்றிப்பா. இந்த மரியாதை கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு சால்வை போத்திருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆனர். வந்ததுக்கு எனக்கு நல்ல மரியாதை செஞ்சீங்க, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறது தான் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஹானர். அடுத்ததா, திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். வாய் விட்டுறாத, வார்த்தைகளை விட்டுறாதப்பா. எப்பயுமே வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசு அப்படின்னு சொல்லப்படுற சென்டென்ஸ் தான் இது, வாக்கியம் தான். திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். அடுத்தது, ஐ எம் ஆன் த வே. நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் ஆன் த வே. வேர் ஆர் யூ? எங்கே இருக்கிறீங்க? ஐ எம் ஆன் த வே. ஐ எம் ஆன் த வே டு திருச்சி. ஐ எம் ஆன் த வே டு சென்னை. ஐ எம் ஆன் த வே. நான் வழியில் இருக்கிறேன், வந்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் ஆன் த வே. அடுத்ததா, டோன்ட் பி ஸோ சைல்டிஷ். டோன்ட் பி ஸோ சைல்டிஷ். குழந்தைத்தனமாக இருக்காதப்பா, கொஞ்சம் ஒரு மெச்சூர்டாக இரு. குழந்தைத்தனமாக இருக்காத, குழந்தைத்தனமாக விளையாடிட்டு இருக்காத. டோன்ட் பி ஸோ சைல்டிஷ். அடுத்ததா, ஐ காண்ட் வெயிட். என்னால் உனக்காக காத்திருக்க முடியாது. ஐ காண்ட் வெயிட். ஐ காண்ட் வெயிட். அடுத்தது, யூ ஆர் கோயிங் டூ ஃபாஸ்ட். யூ ஆர் கோயிங் டூ ஃபாஸ்ட். நீ மிகவும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறாய். யூ ஆர் கோயிங் டூ ஃபாஸ்ட். அடுத்தது, யூ ஆர் வெயிட்டிங். யூ ஆர் வேஸ்டிங் மை டைம். யூ ஆர் வேஸ்டிங் மை டைம். எனது நேரத்தை நீ வீணடிக்கிறாய். எனது நேரத்தை நீ வீணடிக்கிறாய். அடுத்ததாக, ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர்? உன்னுடைய வகுப்பு ஆசிரியர் யார்? ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர்? ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர்? உன்னுடைய வகுப்பு ஆசிரியர் யார்? ப்ளீஸ் பேக் யுவர் ஐட்டம்ஸ் ப்ராப்பர்லி. ப்ளீஸ் பேக் யுவர் ஐட்டம்ஸ் ப்ராப்பர்லி. உன்னுடைய பொருட்களை பத்திரமாக பேக் பண்ணு, பத்திரமாக எடுத்து வை. ஸோ அது எதுவும் உடைந்திராதபடிக்கு நீ பத்திரமாக எடுத்து வை. ப்ளீஸ் பேக் யுவர் ஐட்டம்ஸ் ப்ராப்பர்லி.
அடுத்தது ஒர்க் ஆன் யுவர் ஓன். ஒர்க் ஆன் யுவர் ஓன். நீயே சொந்தமாக வேலை செய்ப்பா. ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் ஹெல்ப் ஃப்ரம் சம்படி ஆர் அதர்ஸ்? ஏன் நீ வந்து மற்றவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குற? ஒர்க் ஆன் யுவர் ஓன். ஒர்க் ஆன் யுவர் ஓன். அடுத்தது லுக் அட் த போர்டு. அப்பா நான் நடத்துறதுக்கு புரியுதா? கொஞ்சம் பாரு. புக்கை மடிச்சு வச்சுட்டு புக்கை மூடி வச்சுட்டு போர்டை கொஞ்சம் பாருப்பா. லுக் அட் த போர்டு. ஐ டோன்ட் லைக் டீ. எனக்கு டீ பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் டீ. ஐ டோன்ட் லைக் டீ. ஐ டோன்ட் லைக் காஃபி. டூ தே டாக் அ லாட்? அவர்கள் அதிகமாக பேசினார்களா? டூ தே டாக் எ லாட்? டூ தே டாக் எ லாட்? அவர்கள் அதிகமாக பேசினார்களா? யூ ஆர் வெரி லேசி. அப்பா நீ ரொம்ப சோம்பேறியாக இருக்கப்பா. ட்ரை டு பி ஃபாஸ்ட். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க பாரு. யூ ஆர் லுக்கிங் ஸோ லேசி. யூ ஆர் வெரி லேசி. எப்படி இருக்க? நீ ரொம்ப லேசியாக இருக்க. தே ஹாவ் அ கம்ப்யூட்டர். அவர்களிடம் கணினி இருக்கிறது. தே ஹாவ் அ கம்ப்யூட்டர். அவர்கள் கணினி வைத்திருக்கிறார்கள். தே ஹாவ் அ கம்ப்யூட்டர். அவர்கள் கம்ப்யூட்டர் வைத்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கி நம்ம பார்த்த சென்டென்சஸ் மொத்தம் 20. இந்த 20 நான் வழக்கம் போல் படித்து காட்டுறேன். வேர் டு யூ லிவ்? எனிதிங் எல்ஸ்? I feel so lonely. I feel so lonely. Life is like a journey. The pain has gone. Thanks for this honor. Think before you speak. I am on the way. Don't be so childish. I can't wait. You are going too fast. You are wasting my time. Who is your class teacher? Please pack your items properly. Work on your own. Look at the board. I don't like tea. Do they talk a lot? You are very lazy. They have a computer. ஓகே, இந்த 20 சென்டென்சஸும் உங்களுக்கு நான் படித்து காட்டியிருக்கேன். அதனுடைய விளக்கங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். படித்து பாருங்கள். நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் நமக்கு வந்து எப்பயுமே இங்கிலீஷை வந்து கை கொடுக்கும். நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம நிச்சயமாக என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, வெரி குட். எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவோடு நாம் இன்னொரு நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.